சின்ன படகுல என் வீட்டில் மீன் பிடிக்க நான் ஒரு நாள் போகிறேன்னா எனக்கு வந்து டீசல் மட்டும் 50 லிட்டர் தேவைப்படும். 50 லிட்டர்னா அதுக்குடைய மதிப்பு 5000 ரூபா. அதுக்கப்புறம் நான் போடுற வலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலை வந்து நான் ஒரு வலையை இப்போ நான் மீன் பிடிக்க போகிறதுக்கு 3 லட்ச ரூபா நான் வலை வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 லட்ச ரூபா வலையுடைய லைஃப் வெறும் 6 மாதம் தான். இதுக்கப்புறம் மறுபடியும் 6 மாதத்தில் இந்த 3 லட்ச ரூபா மாதிரி திரும்ப எடுக்கணும். அந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த 3 லட்ச ரூபா காசு இந்த வலைக்காண்டியும் ஒரு சேமிப்பு இதில் எடுக்கணும். ஏன்னா இதை அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் போட்டுக்கு வந்து வருஷத்துக்கு எப்படி போனாலும் ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டுக்கு பழுது பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடலுக்குள்ளே போகிற பொருள் இரும்பு ஆணிலாம் துரு பிடிக்கும், பைப்பர் பழுது பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சேமிப்பை எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தா கூட நமக்கு பெருசாக கிடைக்காது. 10,000 ரூபாய்க்கு பிடிச்சா தான் 5 பேர் போகிறோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு 600 ரூபா கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் ஃபோன் போட்டு வச்சுருக்கேன்னா எனக்கு நான் வந்து 3 எடுத்துக்கிறேன், 3 பங்கு எடுத்துக்கிறேன். 3 பங்குனா இப்போ 10,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னா நான் வந்து எனக்கு 3000 ரூபா எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் ஏன்னா நான் போட்டுக்கு வலைக்கு நான் போட்டு கொண்டு போகிறேன்னா எனக்கு 3 பங்கு எடுப்பேன். அதுக்கப்புறம் மிச்சம் வர்றவங்களுக்கு கொடுப்பேன். அதனால என்னென்னா வரவு அதிகமாக இருக்கும், செலவு வந்து அதை விட அதிகமாக இருக்கும். வர்றவங்க விட மிஞ்சின செலவு தான். அதனால தான் நீங்கள் மீன் டன் கணக்கில் பிடிச்சா கூட அவங்க பெருசாக முன்னேற்றம் இருக்காது. இப்போது விசைப்படகு வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பிடிச்சா தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டே. செலவு மட்டும் 1 லட்ச ரூபா வரும் அவங்க கடலுக்கு போகிறதுக்கு மட்டும். வந்தாலும் வரவிட்டாங்க அப்போ கூட சொல்லியிருப்பேன், பெரிய போட்டு எடுத்து போனாலும் மீன் பிடிச்சாலும் பிடிக்க விட்டாலும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பிடிச்சா தான் நமக்கு அது லாபம். அதனால செலவுகள் அதிகம். கடலுக்குள்ள வலையை நம்ம போட்டுட்டு வந்துடுவோம். அந்த வலையை வந்து களவாண்டா ஒரு வலையுடைய மதிப்பு அப்பவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 ரூபா இந்த மாதிரி இருக்கும் ஒரு வலை. இப்போ என் போட்டுக்கு நான் வந்து 50 வலை வச்சுருப்பேன். அப்போ எப்படி பார்த்தாலும் அது ஒரு 40-50,000 ரூபாய்க்கு மேலே அந்த வலையோட மதிப்பு இருக்கும். அப்போ நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னே அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும். அப்போ அந்த வலையுடைய எடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விலைக்கு போகும். அந்த மாதிரி இருக்கனால அதை வந்து நம்ம கடலுக்குள்ளே போட்டுட்டு வர்றதை திருடிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த திருடுறாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவோம், கடலுக்குள்ளே போய் கரை நிலத்தை வந்து காடு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா கரையில் ஏதாவது ஒரு உயரமான ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இன்னொரு கடலுக்குள்ளே நம்ம 2 உயரமான இடத்த பார்த்துக்கிட்டோம்னா போட்டு ஓடும்போது அந்த இடம் சேர்றது நீங்கிறது, இதை காடு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காடை பார்த்துட்டு வலையை தண்ணிக்குள்ளே போட்டு மேலே எந்த அடையாளமே போடாமல் தாத்து போட்டு வந்துடுவோம். ஆழத்துக்குள்ளே போட்டு இதே இடம் இணையும் போது தண்ணிக்குள்ளே கம்பி போட்டு எடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி களவு போகுது மேலே தெரிஞ்சா தானே திருடுறாங்க அப்படின்னு. அதையுமே ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி இப்படி ஒரு கும்பலுக்குள்ள தானே இவங்க காடு பார்த்து பண்ணுறாங்க. அப்போ அவங்களும் இதே மாதிரி ஒரு கும்பலை கனெக்ட் பண்ணி அப்பவும் திருடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காடு தெரிஞ்சா தானே இப்போ கலாவங்கிறவங்கன்னு சொல்லிட்டு காடு பார்த்துட்டு அதில் ஒரு அடையாளத்தை போட்டுட்டு அதில் இருந்து மணிக்கணக்கில் ஓடுவோம். இந்த காடுலேருந்து 1.5 மணி நேரம் ஓடி நம்ம வலை கடலுக்குள்ளே கிடக்கு அப்படின்னு அப்படியும் போடுவோம். அந்த மாதிரி அந்த நுணுக்கங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துல்லியமான ஆளுக்கு மட்டும்தான் அதை பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் பண்ணாலுமே வலையை பாதுகாக்கவே முடியல. அதில் தான் நம்ம வந்துக்கிட்டு நாங்கள் ஒரு பெரிய அடி வாங்கி, எப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு வலை எடுப்போம், திருடிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப போய் யார்ட்டையாவது கடன் கேட்டு திரும்ப, ஏன்னா வலை இருந்தால் தான் மீன் பிடிக்க முடியும், அந்த மீன் இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்திலே தான் ரொம்ப உழைப்பில் வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா சம்பாத்தியம் பண்ணுவோம். நல்லா இன்னைக்கு வந்து அந்த டயத்திலே 10,000 ரூபாய்க்குலாம் மீன் பிடிப்போம். ஒரே நாளில் 10,000 ரூபாய்க்குலாம் மீன் பிடிப்போம். 10,000 ரூபாய் பிடிச்சி வந்தால் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாயிட்டு நல்லா இருந்துட்டு மறுநாள் போனால் அந்த வலையே கடல் இருக்காது. விட்டு அடுசாமத்திலாம் எழுப்பிவிட்டு போய் ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போகும்போதெல்லாம் நமக்கு போகும்போதெல்லாம் செல்லி பீஸ்லாம் நிறைய அந்த தண்ணிக்குள்ளே வரும். அதெல்லாம் உடம்புல பட்டுச்சுன்னா அப்படியே நெருப்பு மாதிரி எரிக்கும். தீய வச்சு சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்போம்லாம் போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த தூக்கத்திலேயே எந்திரிச்சு போய் அவங்க எழுப்பிவிடுவாங்க, போய் தண்ணி ஊற்றிட்டுவாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களும் மீன் பிடிக்க தான் வருவாங்க. ஆனால் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம கூலிக்கு போகிறவங்கனால அனுப்புவாங்க.